கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் நம்பிக்கை தரும் இயக்குனருக்கு அடுத்தடுத்த படங்களை இயக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெங்கட் பிரபு தயாரிக்கும் ஒரு படத்துல சிவா, வைபவ், பிரேம்ஜி, ஜெய், ஜனனி ஐயர் நடிக்க இந்த படத்தை இயக்குறாரு சிம்புதேவன். சண்டைக்கோழி 2 லிங்குசாமி இயக்க விஷால், ராஜ்கிரண், கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி நடிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை பார்க்கலாம். சண்டைக்கோழி 1 பண்ணும்போது இருந்த விஷால் அந்த ஜம்ப்பு வந்து இந்த 13 நாள் மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னல, அங்கே மட்டும்தான் எனக்கு 13 வருஷம் தெரியுது. அவர் வந்து அவ்வளவு அற்புதமாக இந்த 25 படங்கள் நடித்து வந்த விஷாலை நான் பார்க்குறதுக்கும் அங்கே வச்சு பார்த்ததுக்குமான டிஃப்ரென்ஸு அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன். முன்னாடியே டைலாக் கொடுங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு வர்றேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்பாட்டில் என்ன அந்த நிமிஷத்துலேயோ அப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார். 24 படங்கள் முடித்து 25வது படத்தில் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். இட் இஸ் அது ஒரு சாதனையாக நான் அப்படின்னு நான் சொல்லலை. பட் 25th ஃபிலிம் எனக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் சண்டைக்கோழி அமைஞ்சது தான் எனக்கு உண்மையிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி. மறுபடியும் அதே சாமி தான் நான் நம்புகிறேன். பூஜை ரூமில் இருக்கிற சாமியை விட இந்த சாமி தான் மறுபடியும் நான் நம்புகிறேன். எனக்கு இந்த 2ஆம் பாகம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக, வெற்றின்றது ஒரு படத்துக்கு தாண்டி ஒருத்தர் வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறது அடுத்த கட்டம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது ஒவ்வொரு நடிகருக்கும். அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து லிங்குசாமி கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம், இந்த பாலுவந்திர என்ற கதாபாத்திரம் வந்து டெஃபினட்டாக ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு உண்மையிலே நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த படம் இறையருளால் உங்கள் ஆதரவினால் மிக பெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சண்டைக்கோழி 2 ஃபஸ்ட்டு லிங்குசாமி சாருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த கதை நான் கேட்க போன போது ரொம்ப ஒரு டென்ஷனோடு போனேன். பிகாஸ் மீரா ஜாஸ்மின் மேமை பற்றி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும் அவங்கள சண்டைக்கோழியில் பார்த்துங்கிறது. ஸோ எனக்கும் அப்படி தான். பட் அதை எப்படி நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்தது. பட் அந்த கேரக்டர் கேட்டதுக்கப்புறம் இது கண்டிப்பாக அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலாவது இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தார் சார். விஷால் சார் ஆஸ் யூஷுவல் அவரோட மேக்கோவிசமாக இருந்தாலும் அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருந்தாலும் இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் லிங்கு சார் கூட எனக்கு முதல் படம், சச் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த விதமான நெருக்கடி இல்லாமல் ஒரு ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவர் வந்து அவரோட ஒப்பீனியனே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுத்ததில் வந்து ரொம்ப பெரிய எனக்கு நான் வந்து அது பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன். இந்த சண்டைக்கோழி 1 நான் பண்ணேன். 13 வருடங்கள் ஆயிற்று அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ 13 மாதங்கள் முடிஞ்சு கண்டினியூஸாக இந்த 2வது ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. என்ன டைரக்டர் சார் என்னையே சண்முகராஜா சாரே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே மாமாமார்கள்னு கூப்பிடுவாங்க. விஷால் சாரோட தாய் மாமாங்கிற முறையில் அந்த மாமாமார்கள் இந்த 13 வருடங்களுக்கு பின்னாடி அதே மாமாமார்கள்னு கூப்பிடும்போது எங்களுக்கெல்லாம் ஒரே நகைச்சுவையாக இருந்தது, ஆனால் சந்தோஷமாக இருந்ததுங்க. அல்பாச்சுனா, மாரலன் பிராண்டோ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து காட்ஃபாதர் 1, 2 அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருந்தது. எங்களுக்குலாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நாங்கள் சண்டைக்கோழி 1, 2 தான் சொல்லுவோம் அப்படின்னு நான் சக நடிகர்கிட்ட சொன்னேன். லிங்குசாமி சார் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த படம் மூலயமா. ப்ளஸ் விஷால் சார் வந்து சமஜாலி, அவர் ரொம்ப பிடிச்ச குரூவாக இருந்தது. பேய் டிவி சேனல் இந்த படத்தின் பூஜையை பார்க்கலாம். கீரா ஹீரோயினா நடிக்க இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு வேலம் பிரமோத். பேயை மையப்படுத்தி வெளிவந்திருக்கும் பல படங்களின் வரிசையில இந்த படமும் உருவாக இருக்கு. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சது மட்டும் இல்லாம இயக்கி தயாரிக்கவும் இருக்காரு ரஹத். பேய் டிவி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூஜையை துவங்க இருக்கின்றோம்.
பேய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டிவி சேனல் நடத்துது. அதனால் வந்துட்டு நிறைய வந்து சமூகத்தில் குழப்பமாயிட்டு கவர்மெண்ட்டு தலையை பிச்சுன்னு இதை எப்பரா தீக்கிறது அப்படின்றப்போ அப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஒரு சின்ன வந்து குழு அதை வந்துட்டு திறமையாக சாதித்து அந்த சமூக அக்கறையோடு வந்துட்டு அவங்க வந்துட்டு உறுதுணையாக இருக்காங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு டிவி சேனல் ஓனராகவும் பேய் டிவி சேனலில் நடிக்கிறேன். ഞാൻ കീര, ഞാൻ ദ ഹീറോയിൻ. ഇപ്പോൾ അതിൻ്റെ പൂജത ഉടൻ തന്നെ അതിൻ്റെ ഷൂട്ടിംഗ് ആരംഭിച്ചിട്ടും ரொம்ப சந்தோஷம் இந்த சான்ஸ் கிடைச்சதில் ஹீரோயினாட்டு அவர் என்ன செலக்ட் பண்ணியதில் ரொம்ப சந்தோஷம். சீமராஜா சிவகார்த்திகேயன், சமந்தா, கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்திருந்த திரைப்படம். ராஜா இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் அருண் ராஜா காமராஜ் இயக்க சிவகார்த்திகேயனோ அவர் மகனோ இணைந்து பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் கனா. கிரிக்கெட் வீராங்கனையா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்க இந்த படத்துல மெக்கானிக்கா சிறப்பு தோற்றத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ராட்சசன் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி டில்லி பாபு தயாரிக்க 4 வருடங்களுக்கு பிறகு ராம்குமார் ராம் என்ற பெயரில் இயக்கியிருக்கும் திரைப்படம். விஷ்ணு விஷால், ராதா ரவி, அமலா பால் மற்றும் பலர் நடித்திருக்கும் சைக்கோ த்ரில்லர் படம் இது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். ஒரு ஃபேமிலிலையும் ஒரு பேரண்ட்ஸும் ஒரு பிரதரும் அவங்க சிஸ்டர், ஒரு பேரண்ட்ஸும் அவங்க டாட்டர், ஒரு ஃபேமிலியிலையும் இருக்க ஒரு கேர்ள்ஸ் எல்லாருமே கனெக்ட் ஆகுவீங்க எமோஷனலாக. ஸோ ஒரு 2.5 hours ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் வந்துட்டு கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னா ரிசல்ட் வி ஆல்ரெடி நோ, வி ப்ரிடிக்டட். ஒரு படம் பார்க்கும்போதே வெடி ஷூட்டில் பார்க்கும்போதே ஒரு ப்ரொடியூசரால் ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த படம் மியூசிக் இல்லாமல் வேறு சிஜி ஒர்க் இல்லாமல் டிஐ கலர் கரெக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணாமல் ரா ஃபுட்டேஜ் பார்க்கும்போதே ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ மரகதானியத்தில் என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்ததோ அதை விட ஒரு 2 times கான்ஃபிடன்ஸ் வந்தது. டில்லி பாபு சார் வந்து என்னோடய முந்தைய படத்தை அந்த படத்தோடு நிறுத்திட்டார். இந்த படத்துக்கு ஒரு படம் பண்ண இயக்குனர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கதை கேட்டார். அவருக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. அந்த நம்பிக்கை வந்து தான் இந்த படத்தை நான் இவ்வளோ தூரம் நல்லா பண்ணுறதுக்கு ஒரு காரணம். அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது, ஆனால் அதில் வந்து 100% உண்மை இருக்குது. அந்த கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நம்ம ரொம்ப கமர்ஷியலாக ஒரு ஹீரோயிசம்லாம் இருக்குது, எனக்கு அது செட் ஆகாது, நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க முன்னாடி அப்படின்னா. சார் என்ன சார், நிறைய பேர் வந்து நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஹீரோயிசம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் உல்ட்டாவாக சொல்கிறீங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படின்னாரு. இப்போ நான் உட்காந்து சொன்னேன், இல்லை சார் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு போலீஸாக நடிக்க போகிறேன் யூனிஃபார்ம் போட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 1 week கழித்து மறுபடியும் வந்தார், ரொம்ப பிடிச்சது. பக்காவாக ஒரு விஷயத்த மாற்றினார், அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஒரு விஷயத்த மாற்றினார், சூப்பராக செட் ஆச்சு. உடனே ஓகேன்ட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதை இப்படியே கரெக்டாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. என்ன பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விஷ்ணு சார் அண்ட் இவர் முனிஷ்காந்த் சார் அண்ட் காளி வெங்கட் எல்லாருமே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அண்ட் ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நமக்கும் ஒரு கிக் க்ரியேட் பண்ணும். ராட்சசன் படம் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஷூட்டிங் முடிச்சுட்டு ட்ரெய்லர் எப்போ வரும், சாங் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ். டைலர் என்டர்டைன்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இது. நாங்கள் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட சேர்ந்து டைப் பண்ணி இந்த மூவியை பண்ணுறோம். என்ன எங்கள்கிட்ட ஸ்டோரியாக சொன்னாரோ ராம் டைரக்டர், அதை விட வந்து பெட்டராக தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவுட்புட் வந்திருக்கு சார். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் சார். என்னோட பேர் பிவி சங்கர், ராட்சசன் படத்தோட கேமராமேன். ராட்சசன் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி கூட நான் 2வது படம் பண்ணுறேன். டைரக்டர் ராம்குமார் கூட எனக்கு 2வது படம் இது. படம் ஜானர் வந்து இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் எடிட்டர் சான் லோகேஷ் பேசுகிறேன். ராட்சசன் உண்மையிலேயே இந்த படம் வந்து ராட்சசன் தான். என்ன சொல்லணும்னா படம் ரொம்ப ஸ்டஃப்பான ஃபிலிம். மெய்யுணர்வு மையம் திரைப்படத்துறையினர் வெற்றியடையும் வழிகளை நிகழ்ச்சியாக நடத்தினாரு KM சிவசாமி. மெய்யுணர்வு மையம் சார்பில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் நடிகர் ராதா ரவி உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் சொல்லுவாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். ஸோ இந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கு ஏழையா பிறந்தவன் எப்படி அடியேன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின, இந்த மனசுல தான் எல்லாமே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். ஓகே, அதாவது இந்த மனம் என்பது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கணினி. உள்ளுக்கு என்ன போடுறீங்களோ அதுதான் வெளியில நடக்கும். ஆகவே வாய்விட்டு சிரித்தால் ஆரோக்கியமாகலாம், சொல்ல 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 ஆரோக்கியமாகலாம். தேவர் மகன் கமலஹாசன்,
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கௌதமி, நாசர் நடித்திருந்த திரைப்படம். பரதன் இயக்கியிருந்தாரு. இந்தியன் 2 படத்தில் நடிக்க இருக்கும் கமலஹாசன் அடுத்ததா தேவர் மகன் 2 படத்திலையும் நடிக்கிறாரு. இந்த படத்தை கமலஹாசனே இயக்குறாரு. களவாணி சிரிக்கி நெசவு தொழில பின்புலமா கொண்டு இருக்கும் நமச்சிவாயம் தயாரித்திருக்கும் திரைப்படம் இது. அஞ்சு கீர்த்தி, சுவாமி, திவாகர், சங்கர் கணேஷ் நடிக்க இயக்கியிருக்காரு ரவி ராகுல். களவாணி சிரிக்கி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த படத்தை நாங்கள் ஏன் பண்ணணும்னு நினச்சோம்னு சொன்னோம்னா, நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஒரு கிராமத்துக்கு சம்மந்தப்பட்ட கதை. கிராமத்துக்கு சம்மந்தப்பட்ட கதைங்கிறனால எடப்பாடி பக்கத்தில் இருக்கிற கல்வடங்கிற ஊரில் இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணோம். 45 நாளையிலே படத்தோட ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு டைரக்டர் ரவி ராகுல். என் பேர் சாமி. இந்த களவாணி சிரிக்கி அப்படிங்கிற இந்த படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். என் கேரக்டர் நேம் மருது. இதுக்கு முன்னாடியே பள்ளி பருவத்தில் அப்படிங்கிற ஒரு படத்தில் சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தேன். இது 2வது படம். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் பேஸ்டு, ஒரு மாமனுக்கும் அவங்க அக்கா பொண்ணுக்குமான லவ்வை சொல்கிற ஒரு படம். என் பேர் அஞ்சு கிருத்தி. ஸோ சென்னை ஒரு நாள் பார்ட் 2 மூவிக்கு அப்புறமா இது என்னோடய செகண்ட் மூவி. அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரோல் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட், அதில் சிட்டி பேஸ் ஆன் ஸ்டோரி, இதில் கம்ப்ளீட்டாக வில்லேஜ் ஸ்டோரி. என் பேர் வந்து ஃபீனிக்ஸ் கௌரி சங்கர். இந்த களவாணி சிரிக்கி திரைக்காவியத்தில் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். என் பேர் திவாகர். களவாணி சிரிக்கி இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். லீட் ரோல்ஸ் வந்து சாமியும் அஞ்சும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. தனுஷ் நடித்து ஒரு சரித்திர படத்தை மீண்டும் இயக்க இருக்காரு. இந்த படத்துல நாகார்ஜுனா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க சாங் ஷூட்டிங் சமணவல்லி படத்துக்காக உருவாயிட்டு இருக்கு. சுஷ்மிதா, வீரா நடிச்சிட்டு இருக்காங்க. ரவிக்கிரண் இசையில் எம்.ஏ. விஜயகுமார் இயக்க இந்த படத்தை தயாரிக்கிறாரு கார்த்திக் சசிதரன். ஹலோ, என் பேர் கார்த்திக். நான் டேரக்டர் செல்வமேஷ் அசிஸ்டண்ட்டு. அண்டு இதோடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். படம் பேர் சுமணவல்லி. டைரக்ஷன் பண்ணுறது டேரக்டர் விஜயகுமார் அண்ட் கேமராமேன் சம்பத். அண்ட் இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் பாலா அண்ட் அசிஸ்டன்ட் வந்து காளி. ஸோ இந்த படம் இப்போ வந்து இங்கே சாங் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். எம்.ஏ. விஜயகுமார் ஃபிலிம் டைரக்டர். இந்த நடிகருடைய பாலியல் தொல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துருங்க. ஒரு நடிகையோட கதை தான், ஆனால் எந்த நடிகைன்னு கணக்கு கிடையாது. இது ஒரு ஜென்ரலாக நாங்கள் எடுத்துருக்கிறோம். சுமணவல்லி என்ற படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும், ஒரு சாங் ஷூட்டில். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அஸ் எ ப்ரொடியூசராக நாங்கள் எங்களுடைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வியூவிங் கேப்சர் கொடுக்கறதுக்காக. வர்மா விக்ரமின் மகன் துருவ பாலா ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருக்கும் திரைப்படம் விரைவில் வெளிவர இருக்கு. இந்த படத்தின் சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்கலாம். சேது எடுத்தபோது அவனுக்கு 6 மாத குழந்தை. அப்போ அவன் தவந்துட்டு இருக்கிறபோது அப்போ சின்ன அந்த சின்ன பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருப்பான். அதில் லைன், அதில் ஆண் பெண் இருக்குது, அதுக்கெல்லாம் வித்தியாசமாக கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவேன். அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான், அவ்வளோ புத்திசாலி. அவனை அறிமுகப்படுத்தினது நான் நிஜமாகவே நான் பெருமைப்படுறேன். இந்த படத்தில் வந்து துருவுக்கு கண்டிப்பாக ஒரு நடிப்பு ஆற்றல் இருக்குது. படத்தில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. யார் டைரக்ட் பண்ணாலும் இது வந்து டெஃபினட்டாக ஒரு ஹிட் ஆகும். பட் எனக்கு என்னவோ அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஒரு மோதிர கைனா அந்த மாதிரி ஒரு மோதிர கையில் கூட்டப்படணும்னு நினச்சேன். தட்ஸ் வை காட் பாலா. ஐம் ஸோ ஹாப்பி. பாலா வந்து ரீமேக்கே பண்ணாத ஒரு மனுஷன். எனக்காக, எனக்கூட இல்லை, துருவுக்காக ஹீஸ் டன் இட். அர்ஜுன் ரெட்டி படம் பார்த்த உடனே இந்த படம் கண்டிப்பாக தமிழில் பண்ணி ஆகணும், அந்த ஒரு டிசிஷன் தான் முதல்ல எடுத்தேன். இந்த படத்தில் 50% பர்ஃபார்மன்ஸு, சப்ஜெக்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. பாலா சார் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேறு யாருனாலையும் ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து வர வைக்க முடியாது. அதனால் அந்த டிசிஷனும் எடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாலா சார் உதவி பண்ணதுக்கு. நான் பாலமாக அதிகமாக நான் வீட்டில் தான் பார்த்துருக்கேன், என் வீட்லையும் அவர் வீட்லையும். ஸோ நான் ஷூட்டுக்கு போகும்போது எல்லாம் நார்மலாக தான் இருக்கும், கேஷ்டாக இருக்கும்னு தான் யோசித்தேன். பட் ஃபர்ஸ்ட் 3 days எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் நர்வஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. பட் ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் பாலமாவும் நானும் ஒரு சிங்கில் வந்து அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது எனக்கு புரியும், நான் சொல்கிறது அவருக்கு புரியும். சில விஷயம் நம்ம சொல்ல தேவையில்லை டு ஒன் அண்ட் வாட் வி ஜஸ்ட் ஹேவ் லைக் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ கெஸ். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் தேர் பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து அவருக்கு என்ன தெரியும். அண்ட்
அப்பாவை சேது அப்பாவுக்கு உயிர் கொடுத்தவர் பாலமாமா. இப்போ வர்மாங்க எனக்கு உயிர் கொடுக்குறாரு. அண்ட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சான்ஸ். அண்ட் பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க என்ன, அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த டீசர் பண்ணும்போது இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட், க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ ஒரு டெக்னீஷியனை மதிக்கிற டைரக்டரை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ பெரிய ஆள் நான் இங்கே சின்ன பையன் அவர் முன்னாடி. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி நான் ஈடு கட்டுறேனா இல்லையான்னு தெரியல. பட் இந்த ஒர்க்கு இந்த படத்துக்கு நியாயம் பண்ணுவேன். கண்டிப்பாக நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா வரும். Eventually I had a best time working with him. Like sir, not only like I had my best time, but I found my mentor, sir. Thank you so much, sir. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்